காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 11வது ராசியாக வரக்கூடிய கும்ப ராசியினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டு கால சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தன்னுடைய ராசியிலேயே கும்பத்திலேயே சனி பகவான் சஞ்சரித்த ஒரு காலம் அப்படிங்கிறதுனால ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் கடந்த 2.5 ஆண்டு. அப்போது தன்னுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சதுன்னா கூட இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். இது நல்ல திசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு. இதே திசாபுத்தி சரியில்லாதவங்களா இருந்து சனி பகவான் ஜென்மத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய மன உளைச்சலையும் போராடக்கூடிய ஒரு மனோபாவகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். இதில் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகுது. அதாவது தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது வாக்குஸ்தானத்திலிருந்து என்னென்ன பாவகங்களை சனி பகவான் பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3, 7, 10 அப்படிங்கிறது பொதுவாக சனியினுடைய பார்வை. அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 இருந்து இது கும்ப ராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகங்களை பார்க்குது.